லோகன் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவரு ஏதோ ஒரு அமானுஷ்ய கல்ல பார்த்துட்டு இருந்தாரு. யாரோ அவரை நெருங்கி வர்ற மாதிரி அவருக்கு தோணுச்சு. அது வேற யாரும் இல்ல, அதுதான் நடாஷா. அவ பயத்துல மூழ்கி போயிருந்தா. தட்டு தடுமாறிய கால்களும் கொலை நடுங்கிய கண்களும் அவ ஏதோ ஒரு அமானுஷத்தை பார்த்திருக்கான்னு சொல்லுச்சு. அவளுக்கும் படு பயங்கர இரத்த காட்டேரிகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு அவ நம்பினா. லோகன், என் பேரு நட்டாஷா. உங்க உதவி வேணும். எங்களுக்கு டைமே இல்லை. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க நட்டாஷா. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு என்னமோ என் பின்னாடி ஏதோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. வெளியே என்னமோ இருக்கு. ஏதாவது என் பின்னாடி இருக்கா? உங்களை பார்க்க வர வழியில யாரோ என்னை பின்தொடர்ந்து வர மாதிரியே இருந்துச்சு. என்னமோ இருக்கு லோகன். என்னமோ என் கழுத்தில் நெரிக்கிற மாதிரி வருது. என்னமோ இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு நீங்க தான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு பின்னாடி யாரும் இல்ல நட்டாஷா, பயப்படாதீங்க. ஆனா ஏதோ என்னை பின்தொடர்ந்து வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை பயப்படுத்த பார்க்குது. அது என்னமோ நடக்குது. ஏதோ என்னை கொல்ல பார்க்குது. அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காம் யுவர் செல்ஃப் நட்டாஷா. இது லோகனோட ஆய்வு கூடம். இதுக்குள்ளார எந்த தீய சக்தியும் நுழைய முடியாது. சரி, நல்ல வேளை நான் இங்க வந்துட்டேன். என்னை ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வருது. என்னை துரத்துது. அது என்னமோ ஒரு பேயா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்க விடாம என்னை தடுக்குது. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க நட்டாஷா? அது அது ஒரு தீய சக்தி. அது 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 உங்களை பார்க்க விடாம என்னை தடுக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு தீய சக்தி. தீய சக்தியா? அத நீங்க பாத்தீங்களா? அது நான் பார்த்தேன். அது என்னை ஃபாலோ பண்ணுச்சு. அப்புறம் உங்ககிட்ட வந்த உடனே அது மறைஞ்சிடுச்சு. அது பார்க்க எப்படி இருந்துச்சு? எனக்கு அது எப்படி இருக்கும்னு சொல்ல தெரியல. ஆனால் அது பார்க்க ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி கொடூரமாக இருந்துச்சு. அது அழுது அதோட கண்ணில் இருந்து ரத்தமாக வந்துச்சு. அதோட நகமெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக பெருசாக கூர்மையாக இருந்துச்சு. அதோட முடியெல்லாம் மாறி கலைஞ்சி ஒரு மாதிரி பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அதோட ரத்த வாடை அடிச்சது அது மேலே. என் ரத்தத்தை குடிக்க அது அவ்வளோ கோபத்தோட ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. எனக்கு 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 ரொம்பவே பயமாக இருக்கு லோகன். எப்படியாச்சும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். ப்ளீஸ். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே, சரி 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 நட்டாஷா, காம் டவுன். எனக்கு புரியுது. என்னமோ இருக்கு. என்னமோ உங்க கழுத்தை நெரிக்குது. எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க. ரிலாக்ஸ். நீங்க லோகனோட ஆய்வகத்துல இருக்கீங்க. பயப்பட வேண்டாம். இந்த லேப் மந்திரிக்கப்பட்ட லேப். இங்க எந்த தீய சக்திக்கும் இடம் கிடையாது. நீங்க பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கீங்க நட்டாஷா. நீங்க உள்ள வந்துட்டீங்க. இது லோகனோட கோட்டை. நீங்க பயப்பட வேண்டாம் நட்டாஷா, பதற வேண்டாம். நீங்க என்னத்தை பார்த்தீங்கன்னு பொறுமையா சொல்லுங்க. மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க. இப்போ சொல்லுங்க நட்டாஷா. ஓகே லோகன், நான் சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு. 2 நாள் முன்னாடி என் பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க பேர் லாரா,
அவங்க புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருந்தாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்தாங்க. ஃபோனை டேபிள் மேலே வச்சுட்டு அவங்களோட பையன் ஜிம்மி கூட பேசலாம்னு போனாங்க. ஜிம்மி, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? எப்பவும் போலதான் மாம், எதுவும் பெருசா இல்ல. ஏன், என்னாச்சு? உன் சயின்ஸ் டீச்சர் எப்படி இருக்காங்க? அம்மா, தயவு செஞ்சு என்னோட சயின்ஸ் டீச்சரை பத்தி மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. ஏண்டா கண்ணா, அப்படி சயின்ஸ் கிளாஸ்ல என்னதான் ஆச்சு?